ஹை ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜென்ரல் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரோம். நம்ம ஆல்ரெடி புது சிலபஸ்க்கான எல்லா போயம், ப்ரோஸ், இம்பார்ட்டன்ட் கிராமர் டாபிக், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதுக்கப்புறம் ஆத்தருக்கான ஷார்ட்கட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம சிலபஸில் யூனிட் 5 இருக்கக்கூடிய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ நம்ம ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து மார்க் வாங்கிடலாம். இப்போ நம்ம இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல அந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ இதில் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி படிக்கிற மாதிரியோ இல்லை நீங்கள் வந்து புதுசாக வந்து புக்கை பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரியோ வந்து இருக்காது. எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான். ஸ்கூல் படிக்கும்போது வந்து 10th 11th 12th பார்த்தோம் அப்படின்னா பேப்பர் 2 வந்து இருக்கும். அதில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் வந்து இருக்கும். இதில் வந்து முதல்ல பாருங்கள் அன்சீன் பேசேஜ். ஸோ இந்த அன்சீன் பேசேஜ் டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து ஹெட்லைன், எடிட்டோரியல். ஸோ எடிட்டோரியல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சென்டர் பேஜ்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸு. இப்போ இந்த மாதிரி இந்த டாப்பிக்கை சார்ந்து இப்போ நியூஸ் பேப்பர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஹெட்டிங்கை கொடுத்துட்டு ஸோ அந்த பேராகிராஃப்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நிறைய வந்து ரீட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ரீட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னால வந்து போதும். ஸோ இப்போ நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து வாங்கணும் அப்படிங்க கூட வந்து கிடையாது. நமக்கு ஆன்லைன்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து பேப்பர் எல்லா இங்கிலீஷ் பேப்பர் வந்து இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீட் பண்ணி அப்படின்னாலே வந்து போதும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வேறு என்னலாம் இருக்குது அப்படின்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அசெஷன் ஆஃப் ஃபேக்ட். ஸோ சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் அசெஷன் ஆஃப் ஃபேக்ட். ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் பேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இப்போ ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷன் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷனை பேஸ் பண்ணி வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, ஸோ எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வித்தியாசமாக இருக்க டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின். இதான் நீங்கள் வந்து புதுசாக கேட்குற மாதிரி வந்து இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் படித்து முடிச்சிடலாம். நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கான வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம். அதை வந்து பாருங்கள். அந்த வீடியோ 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த டாபிக் வந்து முடிஞ்சுது. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு ஆன்லைன்லேயே வந்து நியூஸ் பேப்பர் ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம புக் வச்சுருக்கவங்க இப்போ வந்து யூனிட் 5 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பேஜ் நம்பர் 626 வந்து இருக்குது. ஓகே, நம்ம இதில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா டாபிக் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து பேசிக் இன்ட்ரோ வந்து கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், ரீடிங் பேசேஜ், ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸு நம்ம எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு அந்த மால் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இதை வச்சே பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து அந்த ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின் அதுக்கான வீடியோ நம்ம வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒரு 10 நிமிஷம் தான். அந்த கான்செப்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படித்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் ப்ராக்டிஸ் தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்து போதும். ஈஸியாக அந்த டாப்பிக்கில் 20க்கு 20 வந்து வாங்கிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் எல்லா வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். மற்ற வீடியோலாம் பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸ் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.